ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த கிளாஸ்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் என்ன டாபிக் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஈஸியான டாபிக், அடிக்கடி நம்ம தமிழ்ல பேசக்கூடிய சென்டென்சஸ் தான். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நான் இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இன்னும் செய்யவில்லை. ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று சம்திங், ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதை நம்ம இன்னும் பண்ணல, இன்னும் செய்யவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னும் சாப்பிடல, அவன் இன்னும் தூங்கல, நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, அவன் இன்னும் அந்த டெஸ்ட் எழுதல, அவள் இன்னும் வரவில்லை, நான் இன்னும் அங்கே போகவில்லை. அந்த இன்னும் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ டைரக்டா நான் டாபிக் உள்ளே போயிடுறேன். இங்க பாருங்க, இந்த இன்னும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா எட் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நெகட்டிவ் சென்டென்சஸ்ல தான் நம்ம இதை பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னும் சாப்பிடல, நான் இன்னும் தூங்கல, இன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க பயன்படுத்த முடியும். ரைட்? ஸோ இந்த எட் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட சேர்த்து நம்ம நாட் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நாட் எட், இன்னும் ஒரு விஷயம் நடக்கல. ஓகே? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் சாப்பிடல. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் பாருங்க. இன்னும் சாப்பிடவில்லை. சோ இப்ப யாராவது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, ரைட்? டிட் யூ ஈட்? சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அல்லது ஹேவ் யூ ஈட்டன்? சோ ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். டிட் யூ ஈட் அப்படின்னா சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹேவ் யூ ஈட்டன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன், இப்போ சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி. இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, பிகாஸ் இது பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையும் பிரசன்ட்டையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு டென்ஸ். ஹேவ் யூ ஈட்டன். ஸோ போத் ஆர் கரெக்ட். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். டிட் யூ ஈட் அப்படிங்கிறது. ஹேவ் யூ ஈட்டன்? ஹேவ் யூ ஈட்டன் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? ஹேவ் யூ ஈட்டன் டின்னர்? ஸோ இது கொஞ்சம் ஃபார்மலா இருக்கும், கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் கஷ்டம் கிடையாது. இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ரைட்? இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம சிம்பிளா பதில் சொல்லலாம். இங்க பாருங்க, நீ சாப்பிட்டியா அப்படிங்கறது யாராவது உங்ககிட்ட கேட்கறாங்க. டிட் யூ ஈட் ஆர் ஹேவ் யூ ஈட்டன்? நீங்க சொல்றீங்க, இன்னும் சாப்பிடல, எனக்கு வேலை இருக்கு, நான் இன்னும் சாப்பிடல, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஐ எம் ஒர்க்கிங். இன்னும் சாப்பிடல அப்படிங்கிற சுருக்கமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் yet eaten. நாட் yet eaten. நான் இன்னும் சாப்பிடல, நாட் yet eaten. சோ இப்போ இன்னொருத்தர் கேக்குறாங்க, have you completed your work? have you completed your work or did you complete your work? ஏதோ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. நீங்க சொல்றீங்க, நான் இன்னும் வேலையை முடிக்கல, இன்னும் முடிக்கவில்லை, இன்னும் முடிக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க. அந்த வேலையை நான் இன்னும் முடிக்கல. அது எப்படி சொல்லலாம்? முடிக்கவில்லை அப்படிங்கிறது வேற. ஓகே, நாட் கம்ப்ளீட்டட். இன்னும் முடிக்கல அப்படின்னு அர்த்தம், இதுவரைக்கும் அந்த செயல் நடந்து முடியவில்லை. ஓகே, until now that hasn't happened. ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம நாட் yet யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாட் yet completed. சோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, you have to use the third form of verb. வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது நாட் yet அப்புறம் வேர்ப் வந்துச்சு அப்படின்னா you have to use the third form of verb. நீங்க பிரசன்ட் ஃபார்மோ பாஸ்ட் ஃபார்மோ நம்ம பயன்படுத்த முடியாது. இதே வார்த்தை, ஐ மீன் இதே சென்டென்ஸ் நம்ம இன்னொரு விதமாவும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எட் அப்படிங்கிற வார்த்தையை நாட்க்கு அப்புறமா போட்டா ரொம்ப ஃபார்மலா இருக்கும். அதாவது நம்ம ஆஃபீஸ்க்கு இமெயில் எழுதுறோம், இல்ல ஆஃபீஸ்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா ரொம்ப ஃபார்மலா இருக்கும். பட் வி ஆர் லேர்னிங் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ், ரைட்? வி ஆர் லேர்னிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கோம். ஸோ பேசும்போது அதிகப்படியான மக்களால் பேசக்கூடிய வாக்கியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எட் அப்படிங்கிற வார்த்தையை கடைசி போட்டு பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாட் ஈட்டன் yet. ஹேவ் யூ ஈட்டன்? நோ, ஐ ஹேவன்ட் eaten yet. நான் இன்னும் சாப்பிடல, not eaten yet. அதே மாதிரி இங்க not yet completed அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மலான
ஒரு ஸ்பீச்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதை வந்து பேச்சு வழக்குல ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அதிகப்படியா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா not completed yet. ஸோ இதுல வந்து நீங்க எதனால நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் த வேர்ட் yet. yet அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் with many examples. So remember, at the end of the video, you will have the test. If you want to score good marks in the test, you should listen to this video very carefully. Okay? So don't skip it. கவனமா கவனிங்க. கடைசியா நீங்களாவே சூப்பரா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். நம்ம பேச்சு வழக்கில் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பும் போதும் சரி, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதும் நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்றத விட இன்னும் சாப்பிடல, நீ சாப்பிட்டியா, இன்னும் சாப்பிடல, வேலையை முடிச்சியா, இன்னும் முடிக்கல, நீ சமைச்சிட்டியா, இன்னும் சமைக்கல. ஸோ ஷார்ட்டாக தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால we are going to practice short sentences now. ஸோ இது நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தான். அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, அதாவது நாட் எட்டுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த வேர்போட தேர்ட் ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாட்க்கு அப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் கடைசியா எட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேச்சு வழக்குல அதிகப்படியான மக்களால் பயன்படுத்தக்கூடியது. ஓகேவா? இங்க பாருங்க, இன்னும் படிக்கவில்லை. இஃப் சம்ஒன் ஆஸ்க்ஸ் யூ a question லைக் நீ படிச்சிட்டியா, நான் இன்னும் படிக்கல, அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நாட். படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடீட். நாட் studied yet. Not studied yet அல்லது not yet studied. Both are correct. Next, இன்னும் விளையாடவில்லை. First, not. யார் அமைதியா இருக்காதீங்க, கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, நான் செக் பண்ணுவேன். Not. verboட third form என்ன? verb என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல play. What's the third form of play? Play, played, played. Not played yet or not yet played. Both are correct. இன்னும் வரவில்லை. So இன்னும் வரவில்லை, இன்னும் not. வர்றதுக்கு இங்கிலீஷ்ல come. comeோட தேர்ட் ஃபார்ம் come தான். come, came, come. past participle. Okay? not come yet. இப்படியும் சொல்லலாம், அல்லது not yet come. Both are correct. Okay? நெக்ஸ்ட், இன்னும் சமைக்கவில்லை. நாட். சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் குக்? குக்ட், குக்ட். நாட் குக்ட் yet. So don't forget to put the word not. not போடுறதுக்கு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த எட் போடுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ நாட் குக்ட் எட்னு சொல்றதும் கரெக்ட் தான். இது வந்து நம்ம பேசும்போது இப்படி நம்ம பேசிக்கலாம், கேஷுவலா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பேர் இப்படி பேசுவாங்க. அல்லது இப்படியும் சொல்லிக்கலாம். நீங்க எப்படி சொல்லலாம்? ஸோ யூ கேன் ரைட் இட் டுகெதர். நாட் yet cooked. ஸோ both are correct. எப்படினாலும் சொல்லிக்கோங்க. ஸோ these are the simple sentences in English using not yet. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜெனரல் ஸ்ட்ரக்சர் ஃபார் யூசிங் த வேர்ட் yet. ஸோ yet அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான ஸ்ட்ரக்சர், அதாவது இப்படிதான் அந்த அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, கஷ்டமே பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும். இந்த சப்ஜெக்டை பொறுத்து நீங்க வந்து ஹேவ் நாட் யூஸ் பண்ணணுமா இல்ல ஹேஸ் நாட் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, சோ haven't அப்படிங்கிறது என்னன்னா have not அதோட சுருக்கமான வடிவம். hasn't அப்படிங்கிறது வந்து has not அதோட சுருக்கமான வடிவம். சோ சப்ஜெக்டை பொறுத்து have not வருமா இல்ல hasn't வருமா அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, I, you, we, they. நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து have யூஸ் பண்ணுவோம். ஸோ வெறும் have யூஸ் பண்ண மாட்டோம், have not யூஸ் பண்ணுவோம். ஸோ have not அதோட சுருக்கமான வடிவம் தான் haven't. நெக்ஸ்ட், he, she, it அல்லது நேம் பேர் வந்துச்சுன்னா has யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் has not யூஸ் பண்ணுவோம். அதோட சுருக்கமான வடிவம் தான் hasn't. ஏன்னா பேசும்போது யூ ஹாவ் டு யூஸ் கண்ட்ராக்ஷன்ஸ், சுருக்கமான வடிவங்கள் யூஸ் பண்ணி நீங்க பேசணும். அப்பதான் இங்கிலீஷ் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
verb வந்து தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். தேர்ட் ஃபார்ம்னா என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே, அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? பிளே இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார்ம், played is a second form, played is a third form. So you have to use the third form of verb. எப்பவுமே வந்து நம்ம தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் present or past forms here. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா yet அப்படிங்கிற அந்த வார்த்தையோட முடியும். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். லெட்ஸ் see some examples. இங்க பாருங்க, ஒரு சென்டென்ஸ் பாருங்க. நான் இன்னும் தயாராகவில்லை. நான் இன்னும் ரெடி ஆகல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு வேர்ப் எதுவுமே கிடையாது. இது காமனான ஒரு சென்டென்ஸ். நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ரெடி. இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றீங்க பாருங்க. ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லுவோம். நான் ரெடியா இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் நாட் ரெடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ எம் ரெடினா நான் தயாரா இருக்கேன். ஐ எம் நாட் ரெடி அப்படின்னா நான் தயாரா இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் இன்னும் தயாரா இல்லை, அந்த இன்னும்ங்கிற வார்த்தையை சேர்க்கும் போது கடைசியா ஒரு 8 மட்டும் போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம தேர்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இங்க வேர்பே கிடையாது. ரைட்? இங்க வந்து அட்வர்ப், அட்ஜெக்டிவ் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வேர்ப் கிடையாது. அதை நம்ம அப்படியே போடுவோம். அதனாலதான் இங்க பாருங்க ஆம்லாம் வந்திருக்கு, பி வேர்ப். ஓகேவா? சும்மா ஒரே ஒரு சென்டென்ஸ், ஏன்னா இது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ், அதனால நான் எழுதியிருக்கேன். இங்க பாருங்களேன், ஐ ஆம் நாட் ரெடி அப்படின்னா, ஐ எம் நாட் ரெடினா நான் தயாரா இல்லை. இன்னும் தயாரா இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் ரெடி yet. நான் இன்னும் தயாராக இல்லை. ஸோ இந்த ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனாலதான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணல, பிகாஸ் ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பி வேர்ப், அதனால இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எம் நாட் ரெடி yet. நெக்ஸ்ட், அவன் இன்னும் வரவில்லை. இதுல இருந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணலாம். அவன் இன்னும் வரல, அதை எப்படி சொல்றதுங்கிறத பார்க்கலாமா? இங்க பாருங்க, அவன் அப்படிங்கிறதா இங்க நமக்கு சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? has not யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். எழுதிடலாமா? முதல்ல வந்து சப்ஜெக்ட் அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல he. hasn't. எதுக்காக hasn't போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். he hasn't. ஸோ வேர்போட தேர்ட் ஃபார்ம் என்னது? வர்றது. இங்க வந்து வர்றதுதான் வேர்ப். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? come, came, come. So the third form of verb is also come. He hasn't come yet. He hasn't come yet. அவன் இன்னும் வரவில்லை. எதுக்காக இந்த டாட் டாட்டா வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஏதாவது வேர்ட்ஸ் இருந்தா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் இன்னும் இங்க வரல. ஸோ ஏதோ ஒரு பிளேஸ்க்கு நீங்க வர சொல்லியிருக்கீங்க, அவன் இன்னும் அங்க வரல. அந்த இங்கே அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருந்தா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், he hasn't come here yet. அவன் இன்னும் இங்கே வரவில்லை. அவன் இன்னும் பார்ட்டிக்கு வரல. he hasn't come to the party yet. அவன் இன்னும் ஸ்கூலுக்கு வரல. he hasn't come to school yet. ஓகே, இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா அது இந்த வேர்புக்கு அப்புறமா சேர்ப்போம். ஸோ அதனால இங்க டாட் டாட்டா வச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், அவர்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை. அவங்க இன்னும் டிசைட் பண்ணல, அவங்க இன்னும் முடிவு பண்ணல. அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி சிம்பிள். ஸோ அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு, அதான் இங்க சப்ஜெக்ட். ஸோ தே. ஸோ தே வந்தது அப்படின்னா நம்ம ஹாவ் நாட் யூஸ் பண்ணணும். இதான் ரூல் இல்லையா? ஸோ haven't. they haven't. ஸோ முடிவு செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வேர்ப் என்னது? டிசைட் பண்றது. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? டிசைட், டிசைடட், டிசைடட். ஓகே, ஸோ haven't decided. ஸோ வேற எந்த வார்த்தையும் கிடையாது, இன்னும் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ yet. That's it. They haven't decided yet. They haven't decided yet. அவங்க இன்னும் முடிவு செய்யல. சிம்பிளா இருக்கு பாருங்க. எல்லாமே ஈஸி தான், இங்கிலீஷ்ல எல்லாமே ஈஸி தாங்க. பட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் புரிஞ்சு கத்துக்கணும், அவ்வளவுதான். நான் சொல்லி தரது உங்களுக்கு புரியுதா? புரியுற மாதிரி இருக்கா? புரிஞ்சு கத்துக்கிறீங்களா? மனப்பாடமே பண்ணி கத்துக்கவே கூடாது, புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சு கத்துக்கணும். ஸோ எந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தா ஹாவ் நாட் வரும், இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தா ஹேஸ் நாட் வரும். இது ஏற்கனவே நம்ம வந்து அந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியா இருக்கா? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? கமெண்ட்ல சொல்லுங்க. குட். ஸோ லெட்ஸ் see some more examples for not yet. பேருந்து இன்னும் வந்து சேரவில்லை. பஸ் இன்னும் வந்து சேரல. காமனா நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய
சென்டென்ஸ் இது. ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். பஸ் இன்னும் வந்து சேரல, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ பேருந்து, the bus. ஸோ பஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இட் கேட்டகரியில தான் வரும். ஏன்னா அது வந்து ஒரு பொருள் இல்லையா, திங். அது வந்து இட் கேட்டகரியில தான் வரும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா has not அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ the bus hasn't. வந்து சேர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸோ verb என்னது? வந்து சேருதல் அப்படின்னா arrive. ஓகே, அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? arrive, arrived, arrived. The bus hasn't arrived. The bus hasn't arrived. பஸ் வரல, இன்னும் வரல. அது இன்னும்ங்கிற வார்த்தைக்கு நம்ம கடைசியா yet போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். The bus hasn't arrived yet. பேருந்து இன்னும் வந்து சேரவில்லை. நெக்ஸ்ட், எனக்கு இன்னும் மெசேஜ் ரிசீவ் ஆகல. பேச்சு வழக்கில் இப்படிதான் சொல்லுவோம். தமிழ்ல, சுத்த தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா எனக்கு இன்னும் அந்த மெசேஜ், அந்த செய்தியை நான் பெறவில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பொதுவாக நம்ம அப்படி சொல்றது கிடையாது. எனக்கு இன்னும் நீ அனுப்பின மெசேஜ் ரிசீவ் ஆகல, நான் ரிசீவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? அதிகப்படியாக அதை நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? எனக்கு அப்படின்னா நான் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஐ. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஹாவ் நாட். ஸோ சப்ஜெக்ட் யாருங்க? எனக்கு, நான், ஐ. ஹாவ் நாட், அது சுருக்கமா ஹாவன்ட். ஐ ஹாவன்ட் ரிசீவ் ஆகல. ரிசீவ் இதுதான் வந்து verb. இதோட தேர்ட் ஃபார்ம் என்னது? ரிசீவ், ரிசீவ்ட், ரிசீவ்ட். ஒரு டி சேர்த்தா மட்டும் போதும். இங்க பாருங்க, I haven't received message. எதை நம்ம ரிசீவ் பண்ணல? இங்க பாருங்க, மெசேஜ்ங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த டாட் வச்ச இடத்துல. அதை எப்படி சொல்லலாம்? I haven't received message. The message. கடைசியா என்ன வரும்? Yet. That's it. I haven't received the message yet. I haven't received the message yet. I haven't received your message yet. அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். போட்டோ அனுப்பியிருக்கேன், உனக்கு வந்துருச்சா? ஓகே, have you received the photos? I haven't received the photos yet. எனக்கு இன்னும் போட்டோ வரல வாட்ஸ்அப்ல அப்படின்னு சொல்லுவோம், பாத்தீங்களா? அதான். நெக்ஸ்ட் ஒன், அவள் இன்னும் எனக்கு கால் பண்ணவில்லை. அவள் இன்னும் எனக்கு கால் பண்ணல, இன்னும் கால் பண்ணல. அது எப்படி சொல்லுவீங்க? ஸோ அவள் அப்படிங்கிறத எங்க சப்ஜெக்ட். இங்கிலீஷ்ல என்னது? ஷீ. ஷீ வந்திருக்கு. ஸோ என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஹாஸ் நாட். அது சுருக்கமா நம்ம ஹாசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ ஹாசன்ட். ஸோ வேர்ப் என்னது? கால் பண்றது. இதான் வேர்ப். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கால், கால்ட், கால்ட். இடி சேர்க்கிறீங்க. கால்ட். மறந்துடாதீங்க, தப்பி தவறி கூட இந்த இடி சேர்க்க மறந்துடாதீங்க. ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது எப்பவுமே. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பா எந்த பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தாலும் யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம். அது உங்களுக்கே நல்லாவே தெரியும், மறக்க மாட்டீங்க இல்லையா? ஷி ஹாசன்ட் கால்ட் எனக்கு அப்படின்னு இருக்கு. நீ கடைசியா அந்த எட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுருங்க, அவ்வளவுதான். ஷி ஹாசன்ட் கால் மீ எட். ஷி ஹாசன்ட் கால் மீ எட். அவள் இன்னும் எனக்கு கால் பண்ணவில்லை. சிம்பிளா இருக்கா? இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில பேசக்கூடிய சென்டென்சஸ் தானே. ஈஸியா இருக்கா? பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களோட சேர்ந்து படிங்க. ஓகேவா? அந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் படிச்சுட்டு அவங்களோட வந்து இந்த எட் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. கான்வர்சேஷன் வந்து பில்டப் பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் கடைசியா ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட், நாங்கள் இன்னும் வேலையை முடிக்கவில்லை. நாங்க இன்னும் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணல. அதை எப்படி சொல்லுவீங்க? நாங்க இன்னும் வேலையை முடிக்கல அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் அப்படின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல வி. ஸோ வி வந்தது அப்படின்னா என்ன வரும்? ஹாவ் நாட். ஸோ ஹாவன்ட், வி ஹாவன்ட். ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட், இந்த இடத்த சூஸ் பண்றது. வி ஹாவன்ட். ஸோ வேர்ப் என்னது? முடிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல நீங்க வந்து ஃபினிஷ் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் அப்படின்னா அன்றாட அன்றாட வேலையை நம்ம முடிக்கிறது. நான் இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபினிஷ் யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் அப்படிங்கிறது மொத்த வேலை. இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கான வேலையை மட்டும் முடிச்சா நம்ம வந்து ஃபினிஷ்னு சொல்லணும். வீடே கட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டட். ஓகே, அதான் டிஃபரன்ஸ். ஸோ வி ஹாவன்ட். இப்போ நம்ம ஃபினிஷ் அப்படிங்கிற அந்த வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஃபினிஷ், ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட். வி ஹாவன்ட் finished வேலையை, the work. சூப்பரா ஆன்சர் பண்ணீங்களா எல்லாரும்? வெரி குட். We haven't finished the work yet. So கடைசி at the end of the sentence yet போட மறந்துடாதீங்க. We haven't finished the work yet.
நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் பதிலளிக்கவில்லை, அவன் இன்னும் ரிப்ளை பண்ணல. இதுவும் அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அவன் இன்னும் ரிப்ளை பண்ணல, அது எப்படி சொல்லுவீங்க? ஸோ அவன் அப்படின்னு வந்திருக்கு, இங்கிலீஷ்ல என்னது? ஹீ. ஸோ ஹீ வந்தா என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஹேஸ் நாட், hasn't, he hasn't. ஸோ பதிலளிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரிப்ளை. அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது? ரிப்ளைட். ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு பாருங்க. அந்த ஒய் எடுத்துட்டு ஐஇடி சேர்த்திருக்கோம், அவ்வளவுதான். he hasn't replied, கடைசியா yet. he hasn't replied yet, அவன் இன்னும் எனக்கு ரிப்ளை பண்ணல. he hasn't replied me yet. நெக்ஸ்ட், நான் இன்னும் சாப்பிடவில்லை. அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ், முக்கியம் தான் இதுவும். ஸோ நான் இன்னும் சாப்பிடல, அதை எப்படி சொல்லுவீங்க? நான் அப்படின்னா ஐ. ஸோ ஐ வந்ததுனால haven't யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ haven't. சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல eat, அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது? eat, ate, eaten. ஓகே, I haven't eaten yet. I haven't eaten yet, நான் இன்னும் சாப்பிடல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஸோ அந்த நாட் எட் யூஸ் பண்ணும்போது எட்டுங்கிற வார்த்தை கடைசி போட்டாலும் சரி, நாட்க்கு அப்புறமா போட்டாலும் சரி, எல்லாமே கரெக்ட் தான். பட் பேச்சு வழக்கில் கடைசியா போடும் போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளா இருந்ததா? நீங்களும் சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? இப்போ உங்களுக்கான டெஸ்ட் நீங்க பாருங்க. டாக்டர் இன்னும் வரல, மருத்துவர் இன்னும் வரவில்லை, கடை இன்னும் திறக்கப்படவில்லை, ஷாப் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல. ஸோ மருத்துவர் அப்படின்னா த டாக்டர், ஷாப் அப்படின்னா த ஷாப். ரெண்டுமே வந்து பார்த்து, மருத்துவர் அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு பெயர், ஆர் பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். ஸோ ஹி ஆர் ஷீல தான் வரும். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கடை அப்படிங்கிறது ஒரு திங், அந்த இட் கேட்டகரியில தான் வரும். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். உங்க ஆன்சர்ஸ் அதுக்குள்ள காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்பவே நிறைய பேர் சொல்லிட்டீங்க. குட், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், யாரும் அமைதியா இருக்க கூடாது. கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், ஃபாஸ்டா சொல்லுங்க. மருத்துவர் இன்னும் வரவில்லை, கடை இன்னும் திறக்கப்படவில்லை. டைம்ஸ் அப். ஓகே, குட், சூப்பரா சொன்னீங்க. இப்போ ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 2 சென்டென்சஸுமே கரெக்ட் அப்படின்னா போத் ஆர் கரெக்ட், நான் ரெண்டுமே சூப்பரா பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, மருத்துவர் இன்னும் வரவில்லை. மருத்துவர் the doctor. ஸோ இது வந்து என்ன? he or she கேட்டகரியில வரும், அதனால நம்ம hasn't போடணும். the doctor hasn't. வர்றதுக்கு இங்கிலீஷ்ல come, அதோட தேர்ட் ஃபார்மும் come தான். come, came, come. the doctor hasn't come yet. நெக்ஸ்ட், கடை இன்னும் திறக்கப்படவில்லை. the shop, இது வந்து it கேட்டகரியில வரும். ஸோ the shop hasn't. திறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஓப்பன், அதோட தேர்ட் ஃபார்ம் ஓப்பன், ஓப்பன்ட், ஓப்பன்ட். The shop hasn't opened yet. The shop hasn't opened yet. கடை இன்னும் திறக்கப்படவில்லை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்ததா? சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. குட் ஜாப், வெரி குட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க மறக்கவே மாட்டீங்க இந்த கான்செப்ட். ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இவங்களுக்கான ஹோம்ஒர்க், நாங்கள் இன்னும் சாப்பிடவில்லை, அவன் இன்னும் வேலையை தொடங்கவில்லை. நாங்க இன்னும் சாப்பிடல, அவன் இன்னும் வேலையை தொடங்கல, ஸ்டார்ட் பண்ணல. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன்சரோட சேர்த்து உங்களோட ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ எப்படி இருந்தது, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.